அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே ஒரு சிம்பிளான ஈஸியாக செய்யக்கூடிய தேங்காவே சேர்க்காம ஒரு சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இதில் நம்ம புளியும் சேர்க்க போகிறதில்ல, தேங்காயும் சேர்க்க போகிறதில்ல. இந்த சிம்பிளான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நல்லா பிஞ்சு வெண்டைக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். வெண்டைக்காயை முதல்ல கழுவிட்டு ஒரு துணியில் இது போல் நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க. அதோட பிசுபிசுப்பு தன்மை போயிடும். அதோட உங்களுக்கு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளியும் அதிகமாக தேவைப்படாது. ஒரு தக்காளி தான் நானும் சேர்த்துருக்கேன். ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி அதையும் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயை சூடுபடுத்திட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10லேருந்து 15 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டோட வாசனை இந்த புளிக்குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அதிகமாக கரண்டி போடக்கூடாது. கரண்டி போட்டிங்கன்னா அதோட பிசுப்பு தன்மை போகாது. ஒரு 2 செகண்டுக்கு ஒருக்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடலாம். மசாலாலாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவு புளிக்குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்சது. நீங்கள் கடைப்பொடியாக இருந்தாலும் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் புளிக்குழம்பு பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அதோட 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு இறக்குனிங்கன்னா நல்லா மணக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடும். இது நல்லா சுட சுட சோறோடு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இது போல் குழம்பு ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ரொம்பவே ஒரு சிம்பிளான குழம்பு தான். எல்லாேருக்கும் ரொம்பவே பிடித்த குழம்பு. இதில் நம்ம தேங்காயும் சேர்க்கலை, புளியும் சேர்க்கலை. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கொதிக்க வைக்கும்போது மூடி போடக்கூடாது. அதோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சுட சுட சோறோடு சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.